வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பத்ம விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் மொத்தம் 139 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய பிரிவுகளின் கீழே பத்ம விருதுகள் வழங்கப்படுது. இந்த வருடம் 7 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும், 19 பேருக்கு பத்ம பூஷன் விருதும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. விருது வாங்கினவங்களில் மொத்தம் 23 பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க. மேலும் இந்த பட்டியலில் வெளிநாட்டினர், வெளிநாடு வாழ் இந்தியர், பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆகிய பிரிவை சேர்ந்த 10 பேரும் இடம்பெற்றிருக்காங்க. போஸ்துமஸ் அவார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மரணத்திற்கு பின் அறிவிக்கப்படக்கூடிய விருது 13 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த 13 நபர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யாருன்னு இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து 3 பேருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. தொழில்துறையை சார்ந்த நல்லி குப்புசாமி அவர்களுக்கும், கலைத்துறையை சேர்ந்த அஜித்குமார் அவர்களுக்கும், கலைத்துறையை சேர்ந்த சோபனா சந்திரகுமார் ஆகிய 3 பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் 10 நபர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யாருன்னு இப்போ பார்க்கலாம். குருவாயூர் துரை, தாமோதரன், லட்சுமிபதி ராமசுப்பையர், எம்டி ஸ்ரீனிவாஸ், புரசை கண்ணப்ப சம்பந்தன், ரவிச்சந்திரன் அஸ்வின், சந்திரமோகன், ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, ஸ்ரீனி விஸ்வநாதன் மற்றும் வேறு ஆசான் ஆகிய 10 நபர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.